ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. அது நம்மை குறித்து அவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று கர்த்தருடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறது. இந்த காலை வேளையில் நான் ஒரு வேத பகுதியை யோவான் சுவிசேஷத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அதனுடைய முதல் வசனத்திலேயே கர்த்தர் கீழே சொல்ல போகிறதான காரியங்களை குறித்தும் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்தும் ஒரு ஆரம்பமாய் ஒரு இன்ட்ரடக்ஷனாய் சொல்கிறார். என்னவென்று கேட்டால், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 15ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட வசனம்? நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய கனிகள் நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டும், நீங்கள் வேண்டுகிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்படி நிறைய காரியங்கள் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சொல்லி 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொன்னார், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஏன் என்று கேட்டால், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது 15ஆம் அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் உள்ள காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது இந்த 16ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவைகளெல்லாம் எதற்கு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நாம் வாசிக்கிற உலகத்துல நமக்கு எல்லா எல்லைகளிலும் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, ஆனாலும் வேதவசனத்தில் எங்கெல்லாம் ஆனால், ஆகையால், அப்பொழுது என்றெல்லாம் சொல்கிறதோ, நான் அடிக்கடி சொல்கிறது போல அதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆனாலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளுங்கள்? உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர், உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறவர், உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்து உங்களுக்கென்று எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான கர்த்தர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னவர். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகும், நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அருளும்படியாகும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர். அவர் தான் சொல்கிறார். இதெல்லாம் சொன்ன தேவனாய கர்த்தர், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கணும். அப்படின்னு அர்த்தம் கேட்டா, இவரை நம்பலாம், இவரிடத்துல பரிபூர்ணமாய் சார்ந்து கொள்ளலாம். உன்னத பாட்டில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நான் என் நேசர் மேல் சார்ந்து கொண்டேன் என்று சொல்லி. அப்படின்னு சொன்ன அர்த்தம், நம் தள்ளாடுகிற நேரத்தில் அவர் மேல் சார்ந்து கொள்ள முடியும், சாய்ந்து கொள்ள முடியும். அவருடைய தோள் எப்பொழுதும் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது, அவர் தோளின் மேல் சாய்ந்து கொள்ளத்தக்கதாக. அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள், ஆகினால என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் அதை ஜெயிக்க முடியும் என்கிறதான நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நம்மில் தருவாராக. ஏனென்று கேட்டால், அவர் நமக்கு முன்னதாக போகும்பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து போனார். 3 விதமான சோதனைகளை அவர் கடந்து சென்றார் சத்ருவின் மூலமாய். ஆனால் 3ஐயும் அவர் ஜெயித்தார். அதை ஜெயித்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு போனான். நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் ஜெயிக்கும் போது சாத்தான் நம்மை கண்டுவிட்டு இவனிடத்தில் காரியங்கள் நடக்காது என்று சொல்லி ஓடி விடுவான். அப்படிப்பட்டதான் ஒரு சாட்சி எனக்கும் உங்களுக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் தந்தருளோராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. 15ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் யோவான் சுவிசேஷத்தில் நீ சொன்னவைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அதை கர்த்தாவை உட்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து, இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரம் உண்டானாலும் அதை கண்டு கலங்காதபடி எங்களுக்காய் நிற்கிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், glory to God, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், உம்மை பின் செல்ல எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். மறந்துடாதீங்க, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நிச்சயமாய் உண்டு. ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டால், நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். God bless you abundantly again and again and again and again. ஆமென். இந்த மாலை 7 மணிக்கு சகோதரர்களுடைய ஜெபம் உண்டு. சகோதரர்கள் எல்லாரும், இது கேட்கிறவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சபைக்கும் அது ஒரு பெரிய ஜெயமாக இருக்கும்.
வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.